நான் வந்து சோஷியல் மீடியாவையும் கிவ் அப் பண்ணுறேன், கிவ் அப் ஆன் ஆக்டிங் அந்த மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் லாக் ஆஃப் பண்ண போகிறேன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ மேபி ஷி வில் பி நாட் அவைலபிள் ஆன் சோஷியல் மீடியா ஃபார் கொஞ்ச நாளுக்கு அட்லீஸ்ட். ஸோ அஃபிஷியலாக அந்த போஸ்ட்லேயுமே வந்து இனிமேல் ஜேஎம் ரிவ்யூவோட ஐல் பி ஹேவிங் நோ கான்டாக்ட், அவங்களோட சைன் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து குவிட் பண்ணிடுறேன்ற மாதிரி அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் திஸ் வீடியோ அண்ட் திஸ் போஸ்ட் கொஞ்ச ஒரு 1 டேக்கு அப்புறம் வந்து ஜெயம் ரவி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்தது, டைரக்டாக கெனேஷியா மேட்ருக்கு போகலை, அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, வாட் இஸ் த ப்ராப்ளம் பிட்வீன் ஆர்த்தி அண்ட் ஹிம்ன்ற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டை கேட்கும் போதே என்ன வேணா இருக்கட்டும், பட் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்க்கும்போது ஆஸ் அ ஃபேன்ஸாக வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. அண்ட் பார்க்கவுமே அவங்கள பார்க்க ரொம்ப பாவமாக இருந்தது. அவங்க சொன்ன எல்லா விஷயங்கள், என்ன ஆச்சு அவங்களோட மேரேஜ் லைஃப், என்ன பிரச்சனை, ஆக்சுவலாக இதை பற்றி முன்னாடியே வந்து நமக்கு கொஞ்சம் விஷயங்கள் வந்து தெரியும். ஏன் அப்படின்னு அவங்க ஆர்த்தி அண்ட் அவங்களோட அம்மா சேர்ந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இவங்களை வச்சுருந்தாங்கன்ற மாதிரிலாம் முன்னாடியே போட்டிருந்தாலும் இந்த ப்ரெஸ் மீட்டில் அது தெளிவாக வந்து எனக்கு ஒரு அக்கௌண்ட் கூட இல்லை, ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான், ஸோ என்னால் நான் சம்பாதிச்சதை கூட வந்து செலவு பண்ண முடியல, அவங்க மெயின்லி அவங்களோட பசங்களை வந்து பார்க்க விட மாட்டாங்க, பாடி கார்ட்ஸ்